புத்தூர் நாராயணவனத்தில் உள்ள 3 பிரசித்தி பெற்ற கோயில்களை பற்றித்தான் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். அதில் முதலாவதாக இருப்பது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த தலத்தில்தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். பத்மாவதி தாயாரின் அவதார தலமும் இதுதான். இந்த தலத்தில் பெருமாள் உடைவாள், கை காப்பு ஆகிய இரண்டும் அணிந்து காணப்படுகின்றார். இந்தியாவில் 2 இடங்களில் மட்டுமே பெருமாள் இத்தகைய கோலத்தில் காணப்படுகின்றார். ஒன்று தமிழகத்தில் உள்ள குணசீலம், மற்றொன்று ஆந்திராவில் உள்ள நாராயணவனம். எனவே இந்த ஆலயம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டதால் இந்த ஆலயம் திருப்பதிக்கு முந்தைய பழமை சிறப்பு கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டதால் பெருமாளை கல்யாண பெருமாள் என்று அழைக்கிறார்கள். திருமண யோகம் தரும் தலமாகவும் நாராயணவன பெருமாள் கருதப்படுகிறார். ஆந்திர மாநிலத்தில் திருப்பதிக்கு போகும் சாலையில் நகிரியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நாராயணவனம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் திருத்தலம். அழகான உயரமான கோபுரம் அமைந்த பெரிய கோயில். இந்த இடம்தான் ஸ்ரீ வெங்கடேச பெருமானுக்கு கல்யாணம் நிகழ்ந்த பகுதியாகும். இந்த ஊரில் ஆகாசராஜன் புத்திரியாக தோன்றிய பத்மாவதி தேவியை ஸ்ரீனிவாசராக பெருமாள் திருமணம் புரிந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. இந்த வனத்தில் தான் சீனிவாசரை தன் தோழியாருடன் பத்மாவதி தேவியார் பார்த்து மையல் கொண்டாள் என்று புராணம் சுவைபட குறிப்பிட்டுள்ளது. இந்த தலத்தில் எழிலோடு கூடிய திருமேனியராக மூலவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கின்றார். शिवादिश प्रतिशा उद्दिशो न आपो विद्युत परिपातु सर्वतः शान्तिः श्रियः कान्ताय कल्याण அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயில். கோயிலின் முக்கிய அம்சங்கள்: மூலவர் கிழக்கு நோக்கி இருக்கின்றார். கருவறையின் நுழைவாயில் மேற்கில் இருந்து உள்ளது. பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், பைரவர், சூரியன், நாகர்கள், விநாயகர். மூலவர் சன்னதியின் வலதுபுறம் திசை நோக்கி அம்பாள் சன்னதி உள்ளது. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, முருகன், சண்டிகேஸ்வரர் உள்ள சிவலிங்கம் அகஸ்தியரால் நிறுவப்பட்டு வழிபட்டதாக கூறப்படுகிறது. அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் சுரக்காய் சித்தர் சுவாமிகள். 1902 ஆண்டில் சுரக்காய் சித்தர் சுவாமிகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நாராயணவனம் சென்றார். சித்தியடைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தன் உடலில் உஷ்ணம் அதிகம் இருப்பதால் உடலில் நீரூற்றச் சொன்னார். அடியார்கள் நூற்றுக்கணக்கான குடங்களில் நீரெடுத்து அவரின் மேனியில் ஊற்றினர். அதன் பிறகு அபய அஸ்த முத்திரைகளோடு வடக்கு நோக்கி அமர்ந்தார். அடியார்கள் கற்பூரம் ஏற்ற சித்தர் அவரின் அருகில் அமர்ந்திருந்த புருஷோத்தமன் என்னும் பக்தரின் தோளில் சாய்ந்தார். பிறகு அடியார்களால் சுரக்காய் சித்தருக்கு சமாதி கோயில் அமைக்கப்பட்டது. நாராயணவனத்தில் கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கும் பராசரேஸ்வரர் கோயிலுக்கும் அருகில் இந்த சித்தர் கோயில் இருக்கிறது. சித்தர் சமாதிக்கு மேல் சித்தரின் கற்சிலை வடிவம் உள்ளது. கருவறைக்கு ஒரு விமானம் அழகு சேர்க்கிறது. கருவறைக்கு முன்பு ஓர் அக்னி குண்டம் எப்பொழுதும் எரியும் நிலையில் இருக்கிறது. நாராயணவனம் வருபவர்கள் இந்த
அற்புதமான 3 கோயில்களையும் தரிசித்து இறைவன் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்க. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.